ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு. ஒரு விடயத்தை நீங்கள் உண்மையாக சொல்ல வேண்டும். ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் யாரை நம்பி இருக்கின்றேன்? யாரிடம் முட்டாளாக இருந்திருக்கின்றேன்? என்னை பயன்படுத்திக் கொண்டவர்கள் யார்? என் சந்தோஷத்தில் இருந்தவர்கள் யார்? என் துக்கத்தில் இருந்தவர்கள் யார்? அவர்களால் உங்களுக்கு என்ன கிடைத்தது? நல்லது எதுவும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களோடு நீங்கள் பழகியதால் எதையாவது இழந்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையில் நீங்கள் முட்டாளாக வாழ்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் மிகவும் நல்லவர் என்பதால் உண்மை எது, தந்திரம் எது, முகமூடியது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லோரிடமும் பழகிவிட முடியாது. பல சமயங்களில் கூட இருப்பவர்கள் தான் உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பி போடுபவர்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நீங்கள் கட்டாயமாக விலக்கி வைக்க வேண்டிய 3 நபர்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களை பாதுகாக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் விலக்கி வைக்க வேண்டிய முதலாவது நபர் எதிர்மறை சிந்தனை உள்ளவன், a negative thinker. உன்னை அறியாமலே உன் கனவுகளை, உன் முயற்சிகளை, உன் இலக்குகளை திருடி விடுகின்றான். எப்படி தெரியுமா? நீ ஒரு விடயத்தை செய்ய ஆரம்பிப்பாய். நான் இந்த ஒரு முயற்சியை செய்ய போகிறேன், நான் இந்த படிப்பை படிக்கப் போகிறேன், இந்த வேலையை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது, வேண்டாம், இது முயற்சி செய்து எந்த பயனும் இல்லை, இது ரிஸ்க், இதை விட்டுவிடு, இது சாத்தியமில்லாத ஒன்று. இப்படி அடுக்கிக் கொண்டே நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை, நெகட்டிவ் வேர்ட்ஸை உங்கள் உள்ளத்தில் பதிக்க ஆரம்பிப்பார்கள். இவை உன்னை பலவீனப்படுத்திவிடும். நீயும் அவற்றை நம்பி விடுவாய். இப்படிப்பட்டவர்களோடு நீ இருந்தால் உன் கனவுகளும் உன் இலக்குகளும் அனைத்தும் சிதைந்துவிடும். நீ நெகட்டிவான வேர்ட்ஸை நம்ப ஆரம்பித்தால் அவற்றை மாற்றுவது மிகவும் கடினமானது. உன் மனம் எதிர்மறையான சிந்தனைக்கே பழகிவிடும். ஒருவேளை அவர்களுடைய வார்த்தைகளில் விஷம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைகள் உன் தன்னம்பிக்கையை உடைத்துவிடும். உடைந்த தன்னம்பிக்கையை மீண்டும் உருவாக்குவதுதான் உலகிலே மிகவும் கடினமானது. எப்போதும் எந்த விடயத்திலும் உங்களை தைரியமூட்டுபவர்களோடும் நம்பிக்கையூட்டுபவர்களோடும் பழகுங்கள். நீங்கள் எடுத்த முயற்சியில் தோற்றால் கூட பரவாயில்லை. முயற்சி செய்த திருப்தி உங்களுக்கு போதுமானது. தயவு செய்து இந்த நிமிடமே நெகட்டிவ் திங்கிங் செய்யக்கூடியவர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள். இரண்டாவது நபர் உன்னிடம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகின்றவன். இவர்கள் ஒரு தனி ரகம். இவர்களை எல்லோரும் எளிதில் நம்பிவிடுவார்கள். ஏனென்றால் உங்களிடம் பேசும் பொழுது உங்களுடன் சேர்ந்தோ அல்லது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் பற்றியோ உங்களுக்கு சார்பாக பேசுவார்கள். இன்னொருவரை பற்றி உங்களிடம் குறை சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவரை பற்றி உங்களிடம் தவறாக பேசுபவன் நிச்சயமாக உங்களை பற்றி இன்னொருவரிடம் தவறாக பேசித்தான் ஆகுவான். இவர்களின் மாய வலைக்குள் சிக்கி உன் ரகசியங்களை பகிர்ந்து விடாதே. அவற்றை நிச்சயமாக இன்னொருவரிடம் சொல்லிவிடுவான். இன்னொருவரை பற்றி தவறாக சிரித்து பேசுபவன் உங்களிடம் மட்டும் உண்மையாக இருக்க போகிறார் என்று உங்களால் நம்ப முடியுமா? நாளை சிரித்து பேசும் இடத்தில் உங்கள் பெயர் இருந்தால் என்ன செய்வீர்கள்? உங்களிடம் மற்றவர்களை பற்றி சொல்லுவதால் என்னிடம் உண்மையாக இருக்கிறான், என்னிடம் நெருக்கமாக பழகுகின்றான் என்று மட்டும் நினைத்து விட வேண்டாம். இவர்கள் மிகவும் மோசமானவர்கள். இப்படிப்பட்டவர்களின் தொடர்பை இப்போதே துண்டித்து விடுங்கள். நாளை நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக உங்களை கொடுத்துவிடக் கூட தயாராக இருப்பார்கள். நீங்கள் விலக்கி வைக்க வேண்டிய 3வது நபர் தேவைக்கு மட்டும் பழகும் நண்பன்.
இந்த மூன்றாவது நபரை நீ அடையாளம் காண பல நாட்கள் எடுத்துக் கொள்வாய். ஏனெனில் நண்பன் போல அன்பாக பழகுவார்கள், உன்னை மதிப்பது போல நடிப்பார்கள், உன் நம்பிக்கையை சம்பாதிப்பார்கள். ஏனெனில் அவர்களுக்கு உன்னிடம் தேவை இருக்கிறது. உன்னிடம் அனைத்தையும் எடுத்துக் கொள்வார்கள், உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் ஒரு நாள் உனக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது நீ அவர்களை நாடினால் மௌனம் மட்டுமே பதிலாக கிடைக்கும். அவர்களுக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது மட்டும் உன்னை பெருமைப்படுத்தி பேசுவார்கள். உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் உனக்கு தேவையான பொழுதும் தேவையில்லாத பொழுதும் உன்னுடன் இருப்பவர்கள்தான். இவர்களை புரிந்து கொள்ள காலங்கள் எடுத்தாலும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் அந்நாளில் இவர்களின் உறவை துண்டித்து விடு. ஏனெனில் அவர்கள் அவர்களுடைய தேவைக்காக மட்டும் என்னை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்ற வலி மிகவும் கொடுமையானது. இந்த உலகத்தில் மிகவும் கடினமானது நல்ல மனிதர்களை தெரிவு செய்வதுதான். தயவு செய்து மனிதர்களுடைய விடயத்தில் கவனமாக இருந்து கொள். இந்த மூன்று நபர்களும் ஒருவருடைய கனவை பறிக்கும் சக்தி கொண்டவர்கள். நம்முடன் இருப்பது போல் இருந்தாலும் அவர்கள் மனதுக்குள் நம்மை எதிரியாக பார்க்கின்றவர்கள். டாக்ஸிக் பீப்பிள் இவர்கள். நீ வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைத்தால், சாதிக்க வேண்டும் என்று உண்மையாக ஆசைப்பட்டால், இந்த மூன்று வகையான மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிடு. எதிர்மறையாக பேசுகின்றவன் உன் நம்பிக்கையை அழிக்கின்றான். மற்றவர்களை பற்றி பேசுகின்றவன் உன் நட்பையும் மாசுபடுத்துகின்றான். தேவைக்கு மட்டும் பழகும் நண்பன் உன்னுடைய அன்பையும் குழப்பி விடுகின்றான். சிந்தித்து செயல்படு. இது போன்ற வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்கள், உங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு நிச்சயமாக எனக்கு தேவை. கமெண்ட் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.